அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. நமோ பகவதி ஏகதம்சட்டாய அஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனி ஆம் க்ரோம் ஹ்ரீம் கம்கே ஸ்வஹா ஏகதந்தாய விக்னமி வக்கரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரஜோதயாது. மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திருடைய திருவருளாலும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கொண்டு இன்றைய தினம் விநாயகர் பெருமான் விநாயகர் சதுர்த்தி எத்தகைய பலம் கொடுத்து கொண்டு இருக்கிறார், அதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மை நடக்கப் போகுது, விநாயகருடைய தன்மை என்ன, விநாயகருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்னென்ன சொல்கிறாரு, யார் யாருக்கு எப்படிலாம் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். அது முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். விநாயகர் பெருமானுடைய அவதார நோக்கமே லோகக்ஷேமம். இப்போ லோகக்ஷேமம்னா எல்லா வகையாலும் வளம் பெற்று வாழணும். அப்பேற்பட்ட தன்மை சிவன் பார்வதி தனித்தனியாக இருக்கும்போது உருவானவர். அப்போ பார்வதி தேவி துணை இல்லாமல் தவிக்கும்போது தனக்கு ஒரு குழந்தை மேலே ஆசை வருது, அது பிராண காலத்தில். அப்போ அந்த குழந்தை மேலே ஆசை வரும்போது அது எனக்கு ஒரு மகன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வதி தேவிக்கு உருவாகுது. அந்த பார்வதி தேவிக்கு மட்டும் இல்லாமல் இந்திராதி தேவதைகளுக்கும் குழந்தை இல்லாமல் ஒரு சாபம் உண்டு. இருப்பினும் ஒரு பெண் அப்படிங்கிறது குழந்தை மேலே ஒரு அபிப்பிராயம் நிச்சயமாக இருக்கும் இருந்தால் தான் அது தாய்மை, அதுதான் பெண். அப்போ உலக தாயாக சொல்லக்கூடிய பார்வதி தேவி தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு பிரார்த்தனை செய்யும்போது காலப்போக்கில் நடக்கும்னு சொல்லி சிவபெருமான் தவத்தில் போயிடுறார். அவர் தனிமை தாங்க முடியாமல் நீராடும்போது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து தன் மஞ்சள் பூசி தன்னுடைய உடம்பிலிருந்து மறுபடியும் அதை எடுத்து ஒரு உருவமாக பாவிக்கும் போது அது உருப்பெற்று விட்டது. அப்போ அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கணுமே அப்படி சொல்லி அந்த உருவம் கொடுக்கும்போது கணபதி அழகான தெய்வமாக தும்பிக்கை இல்லாத நபராக கருதப்பட்டு வாழ்ந்து வரும்போது தன்னுடைய தாய்க்கு மிகவும் பிராய்ச்சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது யார் வந்தாலும் தாய்க்கு அனுமதி கொடுத்தால்தான் தாய்க்கு பார்க்க முடியும்னு சொல்லி காவல் காக்க ஆரம்பிச்சிடறார். அப்போ காவல் காக்கக்கூடிய தெய்வமாக மாறும்போது அப்போ வாசல் படியில் வச்சுட முதல்ல வாசல் பிள்ளையார் நம்ம சொல்கிறோம். முதல்ல காவல் தெய்வம்னு வாட்ச்மேன் சொல்லும். முதல்ல வாட்ச்மேன் யாருன்னா விநாயகர் தான். இந்த வாட்ச்மேன் வேலை செஞ்சவர் யாருன்னா முதல்ல விநாயகர் தான். அப்போ எஜமானி பார்க்கணும்னா வாட்ச்மேனை கடந்து தான் போகணும். வாட்ச்மேன்கிட்ட பர்மிஷன் வாங்கினா தான் எப்பேற்பட்டவனாக வந்தாலும் வாட்ச்மேன்கிட்ட சொன்ன பிறகு தான் அங்கே உள்ளே போக முடியும். இல்லை வாட்ச்மேன்ட்ட முன்னாடி சொல்லியிருந்தால் அந்த மாதிரி நபர் வந்து உள்ளே அனுப்புன்னு சொன்னால் தான் அவர் வந்து உள்ளே அனுப்புவார். ஓனர், அதாவது ஒரு முதலாளி அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா யாரை தேடி வந்தால் முதலாளிகிட்ட கேட்டு தான் அந்த வாட்ச்மேனை அவருக்கு உள்ளே விடுவார். அது அவருடைய டியூட்டி. அந்த பொறுப்பை எடுத்து செஞ்சவர் யாருன்னா முதல்ல விநாயகர் பெருமானே. ஆகவே அந்த விநாயகர் பெருமான் சிவன் வரும்போது நீ யார் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் உன் தந்தைன்னு சொல்லும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவர் இல்லை. என் தாய் அனுமதித்தால் மட்டுமே உனக்கு உள்ளே அனுமதிக்கப்படும். என் தாய் வந்து நீராடுகிறார், நீராடி முடிகிற வரைக்கும் நீ யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு கட்டளை பிறப்பிக்கிறார். அப்படி வாக்குவாதம் வரும்போது அந்த சிவனுடைய கோபத்தால் சினத்தால் தன்னுடைய சூடாயுதத்தால் கழுத்தை அறுக்கும்போது சம்ஹாரம் சொல்லுவோம். சம்ஹாரிக்கும் போது அது தலை துண்டாகும், உடல் துண்டாகும் மாறும்போது அதுக்கப்புறம் பார்வதி தேவி வந்து அழுது தொழுது இருவருக்கும் கோபதாபங்கள்லாம் வரும்போது அதில் பிரிவினை ஏற்படுத்திடக்கூடாது, லோகக்ஷேமம் நடக்கணும்னு சொல்லி வழிபாடு சொல்லக்கூடிய மற்ற தெய்வங்கள் பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவர்கள் அனைவரும் வந்து தேவியை சமாதானப்படுத்தும் போது அப்போ என் குழந்தைக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உயிர் கொடுக்கக்கூடிய தன்மை சிரசுக்கு கிடையாது அப்படின்னு
ஒரு முடிவு வரார். ஏன்னா ஒரு ஜனனம் அப்படிங்கிறது இது. அப்போ முண்டத்துக்கு உயிர் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் கஜாசுரனாக இருந்து வேண்டுதல் மிகவும் சிரத்தையாக பக்தியோட இருந்த ஒரு அசுரர், நான் எப்பவும் உங்கள் கூடவே இருக்கணும், உங்கள் அருகாமையிலே இருக்கணும் அப்படின்னு வரத்தை வாங்கும்போது அது காலப்போக்கில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஈஸ்வரன் வந்து அனுகிரகம் பண்ணுறார். யார்? அந்த கஜாசுரனை. அப்போ அவர் பக்தி நீறி தவறாமல் வாழ்ந்து வந்து ஒரு அசுரனாக இருந்து அந்த ஜென்மம் முடிஞ்சு மறு ஜென்மம் எடுத்து அது யானையாக மாறும்போது அந்த யானையாக மாறினாலும் சிவபெருமான் மேலே அதிகமான பக்தி. என்னுடைய முத்தி காலத்தில் கூட உன்னை தரிசனம் செய்யாமல் எனக்கு முத்தி அடையக்கூடாதுங்கிற அந்த யானையாக இருந்தாலும் வேண்டுதல். அந்த நேரத்தில் தான் இந்திராதி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு போன்றவற்றை சென்று சுதர்சன சக்கரத்தால் தன்னுடைய சிரசை கஜாசுரன் மிகவும் புனிதமாக கருதப்பட்ட சிவபெருமானை சொல்லிட்டார். அப்போ எனக்கு முத்தி கிடைக்க போகுது, சிவன் சொல்லிட்டாலே எனக்கு முத்தி கிடைச்சிடும் சொல்லி ஒத்துக்கொண்டு தன்னுடைய சிரசை தானமாக கொடுக்க உதவுறாரு. அதன் பிரகாரமே அதை எடுத்துகிட்டு வந்து அந்த சிரசை விநாயகர் பெருமானுக்கு பொருத்தி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிப்பட்டு வருகிறோம். அப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்திலே நம்மளுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுத்துட்டு வருது. அதனால் சொன்ன முதல்ல வாட்ச்மேன் செய்தவர், வேலை செய்தவர் யாருன்னா விநாயகர் பெருமான் தான், மற்ற எந்த தெய்வமும் கிடையாது. அதனால தான் எந்த கோயிலாக இருந்தாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு, எந்த இல்லமாக இருந்தாலும் முதல் வாசல்படியில் ஒரு பிள்ளையார் வைக்கிறோம். அப்போ ஒரு பிள்ளையார் சேவிச்சுட்டு வரும்போது தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது. ஒரு பிள்ளையாரை போய் நம்ம வழிபாடு செய்யும்போது அதனுடைய சாபங்கள் குறையுது, தோஷங்கள் குறையுது. நம்ம வெளியில் போகும்போது உள்ளே வரும்போதும் அந்த விநாயகருடைய மூஞ்சி பார்த்துட்டு வரும்போது முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்குது. அப்பேற்பட்ட விநாயகருக்கு நம்மளுக்கு இந்த சதுர்த்தி அன்னைக்கு முழுமையாக கொண்டாடணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொண்டாட்டமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்போ வழிபாடு மூலம் காரிய சித்தி அடையும். அப்போ விநாயகருடைய அகர்வால் படிக்கணும், வன்னி இலை வச்சு அர்ச்சனை செய்யும்போது நல்லா பலன் கொடுக்கும். அதே மாதிரி தும்பப்பூ வச்சு அர்ச்சனை செய்யும்போது நல்ல பலன் கொடுக்கும். அதனால் இதெல்லாம் வந்து செய்யும்போது விநாயகர் விழுந்து வழிபாடு மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கல்வி அறிவு, ஞானம், வைராக்கியம், மனதிடம், உறுதியான மனப்பான்மை அனைத்தும் கிடைத்து வாழக்கூடிய தன்மை அவர் கொடுக்குறார். அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வரணும்னா தெய்வத்தினுடைய துணை வேணும், இல்லைன்னா கோழைத்தனம் கொடுத்துரும். நம்ம எடுக்கிற முடிவு தப்பா ரைட்டாங்கிறது தான் முடிவு. எப்போ நம்மளுக்கு மனசில் தோணுதோ அதுதான் கோழைத்தனம். எல்லோரும் கோழைன்னா மென்டல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோழைனால என்ன, ஒரு பேசிக்கலான நாலேஜ், பைத்தியக்காரனா அப்படின்னு. அதே கிடையாது. நம்முடைய முடிவு நமக்கு தவறுக்கு தடுமாற்றம் அப்படின்னு வந்தாலே, இது சரியான முடிவா தவறான முடிவான்னு வந்தாலே அது கோழைத்தனம். அது நிவர்த்தி பண்ணால் அதுதான் ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், திடமான முடிவு வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அத்தனைக்கும் நம்மளுக்கு விநாயகருடைய வழிபாடில் வேண்டுதல் நிறைவேற்றி வைக்கிறார். அப்படிப்பட்ட விநாயகருக்கு நம்ம வந்து முறையாக பூஜை செஞ்சுட்டு வரும்போது நல்ல பலன் கொடுக்கும். அன்றைய தினம் எல்லா பூ சாத்தலாம், அதுலேயும் முக்கியமாக துளசியும் சாத்தி வழிபடலாம். என்ற சுதர்சன சக்கரத்தால் அவருக்கு மோட்சம், இந்த கஜாசுரனுக்கு மோட்சம் கிடைக்கும்போது எப்படின்னா பெருமானுடைய அனுகிரகத்தோடு அந்த சிரசை கிடைக்கும்போது அதனுடைய தன்மை நம்மளுக்கு முழு பலம் கொடுக்குது. அதனால் துளசி மாலை அன்றைக்கி தினம் சாத்தலாம். மற்ற நேரம் துளசி பிள்ளையாருக்கு சாத்த மாட்டாங்க, துளசி சாத்தலாம், துளசி மாலை சாத்தலாம். அர்ச்சனைக்கு அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி வாஸ்து பிரகாரம் நம்ம பார்க்கும்போது விநாயகரை வந்து வாஸ்து சாத்திரப்படி வடகிழக்கில் வச்சு வழிபடலாம். அதான் வடகிழக்கு மூலையில் வச்சு விநாயகர் வழிபடலாம். அது வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி முகம் இருக்கிற மாதிரி வச்சு பூஜை பண்ணுறது நல்ல பலன் கொடுக்கும். ஆகவே இந்த காணொலியில் நம்ம வந்து பார்த்தது விநாயகருடைய அவதாரத்தினுடைய முழு சாராம்சம் சுருக்கமாக பார்த்தோம். இதுவரை கேட்ட இந்த வீடியோக்கு அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன்.